நாணனும் அன்பும் முன்பு நளிர் வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆனையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீநிலை மலையை ஏறி நேர்வடச் செல்லும் போதில். என்ன அப்படியே நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சா நகராதுங்க பாட்டு. அத்தனை கருத்தை உள்ள அப்படி செறி ஊட்டி இருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நம்ம அறிவுக்கு அவளை வாங்கி கொள்ள முடியாது. ஆனால் நம்ம சும்மா லேசாக மேலோட்டமாக அப்படியே நம்ம அவளை தான் வாங்கி கொள்ள முடியும். அதில் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுக்க முடியும். ஏன்னா அது இதெல்லாம் அவ்வளவு ரொம்ப நுட்பமான கருத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் அனுபவ நிலை அது. அனுபவத்தை போய் வெறும் வார்த்தைகளை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதாவது அனுபவத்தில் வரக்கூடிய ஒன்று இருந்தாலும் சொல்லணுமே. அது சேக்கிழார் சொல்லாமல் விட்டுட்டு நமக்கு அதுவும் தெரியாமல் போயிடும். அதனால் அவர் தொட்டு காட்டிட்டார் இதுதான் நடக்குதுன்னு. நம்ம அறிவு வாங்கி கொள்ள முடியாத நிலைங்க. பாருங்க, நாணனும் அன்பும் முன்பு நளிர் வரை ஏற தாமும். இங்கே தாமும் என்பது திண்ணனார். தாம் அவர் மலை ஏறுறார். அவருக்கு முன்னாடி யார் இருக்கா? நாணன் நிற்கிறான். நாணன் தான் வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறான். வாங்க தலைவரே போகலாம் நான் அப்படின்னு அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ தலைவன் நாணராக அவன் கூட்டிகிட்டு போக பின்னாடி போகிறார். இப்போ மலை மேலே ஏறும்போது அந்த குடிமகன் என்று சொல்லக்கூடிய நாணன் வழிகாட்ட தலைவராக இருக்கிற திண்ணனார் மேலே ஏறுறார். இப்படி சொன்னால் இலக்கியத்தில் ஒரு பெரிய குற்றம். அது என்ன குற்றம் அப்படின்னு கேட்டால், தலைவன் தான் தொண்டனுக்கு வழிகாட்டணுமே ஒழிய தொண்டன் தலைவனுக்கு வழிகாட்டுனா அவன் தலைவன் அல்ல. இதெல்லாம் கருத்து சிக்கல். எப்படி தீர்க்கிறது? நடக்கிறத நடக்க மாதிரி தான் காட்டணும். இப்படி சொன்னால் ஒரு சிக்கல் வந்துடும். ஏங்க இப்போ தான் வேடர் கூட்டத்தின் தலைவர் நீங்கள் திண்ணனார அவருக்கு ஒரு நாணன் வேடம் வழிகாட்டு இவர் போகிறதா பின்னாடி. ஏங்க தொண்டன் வழிகாட்டவா தலைவன் போகிறது? தலைவன் காட்டுகிற இடத்துலங்க தொண்டன் போகணும். நீங்கள் நான் இலக்கணத்தை மீறி காட்டுறீங்க. அப்படி ஒரு சட்ட சிக்கல் வந்துடும். இது எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்தார் சேக்கிழார் பெருமான். ரொம்ப அழகான ஒரு சொல்ல போட்டாருங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டார். என்னன்னாரு, நீங்கள் பார்த்தீங்களா? யாரை பார்த்தீங்க? நாணன் போகிறான் தெரிஞ்சுது. அதுக்கு பின்னாடி திண்ணனார் ஏறார். 2 பேர் ஏறுறாங்களா? ஆமாங்க 2 பேர் ஏறுறாங்க. அப்படியே ஒவ்வொரு இதை மட்டும்தான் நீங்களாம் பார்த்தீங்க. ஒன்றை நீங்களாம் கவனிக்கலை. என்னென்னு, அங்கே மலை ஏறுகிறதுல திண்ணனார் பின்னாடி இருக்கிறாரு. ஆனால் குடுமித்தேவரை காணணுங்கிற அன்பு நாணனுக்கு முன்னாடி நிற்குதியான்ட்டு சொல்லப்படுவார். நாணனும் அன்பும் முன்பு. அப்போ இவருக்கு முன்னாடி நாணனுக்கு முன்னாடி அன்பு. அப்போ எது முன்னாடி போச்சு? அன்பு முன்னாடி போச்சு, திண்ணனார் பின்னாடி போனார். சட்டத்தை எப்படி சிக்கலை தீர்த்தார் பார்த்தீங்களா? இதுதாங்க சேக்கிழார் பெருமான். ஏன் சட்ட வல்லுநர் அவர், முதலமைச்சர் அல்லவா. சட்டங்களை எல்லாம் நன்கு ஆராய்ந்து கற்று தோய்ந்தவர். இருந்தாலும் அருள் தன்மையில் சிவம் அவருக்கு உதவி செய்கிறது. எனவே இப்படி வந்தால் நாளைக்கு புலவர் கூட்டம் ஒரு குற்றம் சொல்லிடும். சேக்கிழார் மீது குற்றம் சொல்லக்கூடாது. சாமி பார்த்தார், அன்பை முன்னாடி போடுட்டார். எனவே நாணன் முன்பு செல்ல நாணனுக்கு முன்பு அன்பு சென்றது. எனவே அன்பின் வழி சென்றார் திண்ணனார். நாணன் பின்னாடி போகல, அன்பு பின்னாடி போனார். எப்படி தீர்த்திருக்கிறார்னு பாருங்க. அதனால சொன்னார், நாணனும் அன்பும் முன்பு நளிர் வரை ஏற. வரைனா மலை, மலை மீது ஏற தாமும். இதுதான் ஒரு அருமையான சொல். பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. சோபானம் அப்படின்னா படிநிலைன்னு பேர். சோபானம் அப்படின்னா படி. அப்போ ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறுகிறார் திண்ணனார். என்ன படிக்கட்டு அப்படின்னு கேட்டால், வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு வெறும் படிக்கட்டு. ஆனால் சேக்கிழார் பெருமானுக்கு தெரிகிறது, அவர் வெறும் படிக்கட்டு ஏறலைங்க, தத்துவங்கள் என்கிற படிகளை கடந்து போகிறார். ஏன்?
ஒரு உயிர் இறைவன்கிட்ட போகணும்னா தத்துவ சுத்தி நடக்கணும். அது என்னையா தத்துவ சுத்தி? சிவஞான போதம் படிக்கும்போது 9ஆம் நூற்பால் இருக்குது. இல்லை அங்கே கொஞ்சம் படிக்கிறது கடினமாக இருந்துச்சுன்னா சிவப்பிரகாசம் படிக்கும்போது ஒரு பாட்டில் படித்தோம். எது? இந்த தசகாரியம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 10 பேர் இருக்குது. இதுக்கு தனி நூலாக இருப்பது உண்மை நெறி விளக்கம் என்று ஒரு நூல். இதை மட்டும் தனியாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உண்மை நெறி விளக்கம் என்று பெயர். உமாபதி சிவனார் அருளிய நூல். 6 பாட்டு. இந்த 10 செய்தியை சொல்வதற்கு ஒரு நூல் தனியாக கொடுத்துட்டார். அது என்னது? தத்துவ ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ வண்ணம், தத்துவ சுத்தி. அப்போ அதே போல் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம்னு 10 மொத்தம். இந்த 10க்குள்ளே தான் 36 தத்துவம் அடங்கிடும். எங்கே? இந்த தத்துவங்கிற பேர்லேயே 36 அடங்கிருச்சு. ஆன்மான்னு சொல்லும்போது பசு வந்துருச்சு, சிவம் என்கிற இடத்துல பதி வந்துருச்சு. எனவே தத்துவ அப்படிங்கும் போதே 36 படிக்கட்டையும் கடந்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு குருநாதன் 3வது தீக்கையை செய்து கொடுத்துட்டார்னு அர்த்தம். அங்கே எங்கேயா வந்தார் குருநாதர்? அங்கே குடுமித்தேவர் உட்கார்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறார் அவருக்காக. அவர் படிக்கட்டு முதல் படிக்கட்டு எடுத்து வச்சாருங்க. மண் தத்துவத்தினுடைய கூறுகள் அவரை விட்டு கழன்று போயிற்று. மண் தத்துவத்தில் என்ன இருக்குது? தோல், எலும்பு, தசை. படித்தோமா? படித்தோம், மறந்துட்டோம். படிச்சிருக்கிறோம், அதெல்லாம் புதுசெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அரைச்ச மாவை தான் திரும்பி திரும்பி அரைச்சிட்டு இருக்கிறோம். புதுசாக சொல்லக்கு என்ன இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி அடுத்தது 2வது படிக்கட்டு வச்சார். நிலத்துக்கு அடுத்து இருப்பது நீர். நீரினுடைய கூறுகள் 5. மண்ணின் கூறு 5. அடுத்தது நெருப்பு, நெருப்பின் கூறு 5. அடுத்தது காற்று, காற்றின் கூறு 10. வாயு, ஆகாயம், ஆகாயத்தின் கூறு 10. மொத்தம் என்ன ஆகிப்போச்சு? இந்த பக்கம் 5 தத்துவம், அந்த பக்கம் 10 கூட்டல் 10 கூட்டல் 20, 3 5 15. அங்கே என்ன ஆகிப்போச்சு? 35 தாத்வீகம். இவர் 5 படிக்கட்டை கடந்தார், 5 தத்துவம் கடந்தாச்சு, 36 தாத்வீகம் கடந்தாச்சு, 35 தாத்வீகம். அப்போ இந்த 5க்கு அடுத்து என்ன இருக்குது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அப்புறம் மெய், வாய்க்கண், மூக்கு, செவி, கை, காலு, கருவாய், எருவாய், அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 24 படிக்கட்டுக்கு போனார். 24 படிக்கட்டில் 24 தத்துவத்தை கடந்தாச்சு. அப்போ இந்த ஆன்ம சுத்தி நடைபெற்று விட்டது. ஆன்ம சுத்தி எப்போ நடக்குமோ அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அங்கே இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உடம்பு வேறு உயிர் வேறு என்பதே தெரியும். அப்போ உடம்பு நான் அல்ல என்பதனால் என்ன விளையும்? ஆன்ம தரிசனம் நிகழும். ஆன்ம ரூபம் விளங்காது, ஆன்ம தரிசனம் விளங்கும். இந்த தரிசனம் விளங்கின பிறகு என்ன தோணும்? நானே கடவுள்னு தோணும். அந்த நினைப்பை ஓரமாக ஒதுக்கி வச்சிங்கன்னா சிவ ரூபம் தெரியும். அவள் சிவரூபம் எப்போ சிவரூபம் தெரியும். ஆனால் சிவ தரிசனம் எப்போ ஆகும்? ஆன்மா நான் என்பதையும் எனது என்பதையும் விட்டுருச்சுன்னா சிவம் தரிசனம் ஆகிடும். அப்போ ஆன்மா தன் முனைப்பை விடுவதற்கு ஆன்ம சுத்தி என்று பெயர். அப்போ ஆன்ம ரூபம் தெரியணும், அடுத்து ஆன்ம தரிசனம் தெரியணும், அடுத்து ஆன்ம சுத்தி நிகழணும். சுத்தி நிகழ்ந்து விட்டால் சிவம் தரிசனம் ஆகிடும். சிவ தரிசனம் வந்துச்சுன்னா என்ன? அடுத்த வேலை வேறு ஒன்றும் இல்லை, அவரோடு கூடி விடலாம். கூடிவிட்டால் ஒரு இன்பம் நிகழும். அதுக்கு பேர் போகம்னு பேர். கூடுவது யோகம், அதனால் விளைகிற அனுபவம் போகம். இதுதான் இப்போ நடக்க போகுது. இத்தனையும் ஒரு குருநாதர் வேதாகமங்களில் சொல்லப்பட்ட, ஆகமத்தில் சொல்லப்பட்ட கிரியா விதிகளில் இதுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்குதுங்க. அத்தனை மந்திரம் சொல்லணும். அதுக்கு வேள்வி வளர்த்து நூலை போட்டு வச்சு தொடர்பை ஒன்று ஒன்றா அறுத்துக்கிட்டே வந்து இத்தனையும் நடக்குது. அவருக்கு எப்படி நடக்குது? இறைவனுடைய சன்னதியில் அத்தனையும் நடந்துருச்சு. இத்தனையும் சைவ சித்தாந்தம்ங்க. இந்த ஒரு பாட்டு முழுக்க சைவ சித்தாந்தம்.
இது எங்கே இருக்குது? 9ஆம் நூற்பாவை எடுத்து படித்து பாருங்கள். அதற்கு ஏற்றாற் போல இருக்கின்ற சிவஞான சித்தியார் பாட்டை படிங்க. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், அந்த கருத்தை சொல்லுகிற சிவப்பிரகாசம் என்கிற நூல், இந்த 3ஐயும் படிச்சிங்கன்னா கொஞ்சம் விளங்கின மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. என்னமோ சொல்கிறாரியா, சொல்லிட்டு போகிறாரு போ அப்படின்னு நாம் பாட்டுக்கு இருக்க வேணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது அறிவுக்குள்ளே நிகழக்கூடிய மாற்றம். அப்போ உடம்புல ஒரு மாற்றம் நிகழ்ந்துன்னா சொல்லி போடலாம். வேறு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும், ஒத்துக்குமா ஒத்துக்காதா? அதுக்கு ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு ஊசி போடுவாங்க, போட்டுட்டு 10 நிமிஷம் உட்காந்துருப்பாமாங்க. ஏதாவது தெரியுதான்னு கேட்பாங்க. அரிக்குதா? இல்லை. தடிச்சிருக்குதா? இல்லை. ஓகே, இவருக்கு இந்த மருந்து கொடுக்கலாம். ஏன்? அது வெளியே தெரியுது, அதனால் இந்த மருந்து இவருக்கு கொடுக்கலாம், எனவே ஊசி போடலாம் முடிவு பண்ணும். இல்லைன்னா இவருக்கு இதில் கொடுக்கக்கூடாது, இவர் உடம்பு ஒத்து வர மாட்டேங்குது, இவருக்கு வேறு மெத்தேடில் கொடு, அதே மருந்து தான், மெத்தேடை மாற்றணும். அப்போ அந்த சிம்டம்ஸ் ரொம்ப முக்கியம் அல்லவா? ஆம், சிம்டம் ரொம்ப முக்கியம். டாக்டர் போய் உட்காந்து முதல்ல சிம்டம்ஸ் தான் சொல்லணும். என்னப்பா பண்ணுது சார், நீங்கள் கண்டுபிடிங்கன்னு தான் நான் வந்து உட்காந்துருக்கிறேன், சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னா எரிஞ்சு போயா போதில்லை அப்படின்றார். ஏன்? காய்ச்சல் அடிக்குது டாக்டர், வயிற்று வலிக்குது டாக்டர், கை வலிக்குது டாக்டர். எங்கே வலிக்குது? ஏன் இந்த இடத்துல? அங்கே தான் வலிக்குது. எங்கே? வலியில். அப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஏன் படித்தது அதுக்கு தானே படிச்சிருக்கீங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் டாக்டர். இத்தனை மிஷினை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? எங்கேயோ போக வேண்டியதெல்லாம் இங்கே வந்து உட்காந்து நம்மள அவசரம் ஆகிட்டு இருக்குது அப்படி தானே நினைப்பார். அப்போ நீங்கள் தான் சொல்லணும். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால் இது காரியம், அதை சொன்னால் அவர் காரணத்தை கண்டுபிடிப்பார். ஓ, கை வலிக்குதா, இன்னென்ன காரணத்தினால கை வலிக்கலாம். ஏன்? அவர் படித்த அறிவு வந்து நிற்கும். இந்த இடத்துல வலிக்குதா, அதுக்கு இன்னென்ன காரணமாக இருக்கும். எப்படி நேரம் கெட்டு போச்சுன்னு ஜோசியில் போய் உட்காந்தோம்னா அவர் சொல்லுவார்ல, கட்டத்தை போடும், இதனாலயா இருக்குமா? ஆமாம், ராகுனால இருக்கலாம், இல்லை கேதுனால இருக்கும். ஏன்? ராகு தான் இந்த சேட்டையெல்லாம் பண்ணுவான், கேது தான் இதில். அப்போ ஒரு கால்குலேஷன் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் இது ஒரு அவங்க படித்த படிப்பு, அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு ஓ இதனால் அது மாதிரி தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. இவர் படிக்கட்டு ஏறினார்னு நீங்கள்லாம் பார்த்தீங்க. சேக்கிழாருடைய கண்ணுக்கு படிக்கட்டு ஏறலிங்க, 36 தத்துவத்தையும் கடந்துட்டார். தத்துவ கூட்டத்தை அப்படியே அழகாக கடந்துட்டாருங்க அவர். இந்த மாற்றம் அவருக்கு நிகழ்ந்தது அவருக்கே தெரியல. ஏங்க அவருக்கு தெரியல? மாணிக்க வாசகருக்கே தெரியலையே, அப்புறம் தானே அவருக்கு தெரியிருக்கு. மனித சட்டை தாங்கி வந்து குருந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து திருவடி தூக்கி தலைமையில வச்ச பிறகு நடந்த மாற்றம் என்னன்னு அவருக்கு சொல்ல தெரியல. ஏன் நடந்துச்சு எனக்கு சொல்லுக்கு தெரியலட்டார்ல. என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மன வாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தானாக்கி. அதுதான் பாக போதிப்பேன். மத்தோன் அப்படின்னா ஊமத்தைன்னு அர்த்தம். ஊமத்தை என்ன பண்ணும்? மயக்கம் தரும். அது மாதிரி இவருக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. என்ன மயக்கம்? தெய்வ மயக்கம். நமக்கெல்லாம் பொருள் மயக்கம், புகழ் மயக்கம், பதவி மயக்கம். இவருக்கு சிவத்தின் மீது மயக்கம். எனவே அந்த சிவத்தின் மீது பித்து வந்து விடு. அதுக்கு பேர் தெய்வ பித்துன்னு பேர். நாமளும் பித்து தான். நாம் எது மேலே பித்து? உடம்பு மேலே பித்து, பதவி மேலே பித்து, வேறு வேறு வகையில் பித்து வச்சுருக்கிறோம். அவருக்கு தெய்வத்தின் மீது பித்து வந்து விட்டது. எது? இந்த ரசாயன மாற்றம் நிகழ்ந்ததுனால. ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? இதெல்லாம் நடக்கலையில நமக்கு. இன்னும் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும். தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம், அப்போ தாங்க நடக்கும். சும்மா வந்துடுமா என்ன? வரவே வராது. நாம் ஏதோ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்டோம், சாமி கும்பிட்டோன்னு நினச்சிக்கிட்டு ஆகா ஒரு திருப்தி, நல்லா சாமி கும்பிட்டுட்டனுங்கன்னு. இது படிநிலை. அந்த தெய்வம் இங்கே இருக்கிறது. இங்கே இருப்பதை உணர்வதற்கு இதெல்லாம் அடிப்படையான ஒன்று. இதை அங்கே செய்யாமல் இங்கே வர முடியாது. அதுவே முடிந்ததல்ல, அது தொடக்கம். முடிவு இங்கே இருக்குது. இங்கே கண்ட பிறகு அங்கே போய் பார்க்கணும். திருப்பி நான் இங்கே பார்த்துட்டு என்ன சார் பண்ண, திருப்பி கோயிலுக்கு போனார். ஏன்? முன்ன போகும்போது அது வெறும் பேசாத தெய்வமாக இருந்துச்சு. இங்கே பார்த்துட்டுனா அது பேசும் தெய்வமாக நிற்கும். இங்கே பார்க்காம அது பேசாது. நம்ம உள்ளத்தில் இறைவனை நாம் காணாமல் இறைவன் பேசுகிற லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு புரியாது. திண்ணனாருக்கு ஏற்பட்ட மாதிரி தான்.
அந்த 5 வகையான முழக்கம் திண்ணனாருக்கு காதில் விழுந்துச்சு. கூட போன நாணனுக்கு ஈக்கிற மொய்க்கிற ஓசை மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி கோயிலில் போய் நின்னா ஞானிக்கிட்ட சாமி பேசுறது தெரியும், நமக்கு ஏதோ சத்தம் தான் தெரியும். நம்ம என்ன தெரியாது, பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு அதுக்கு தெரியாது, ஏதோ சத்தம். அது அந்த சத்தம் இந்த சத்தம், தேங்காய் உடைக்கிற சத்தம், மணி அடிக்கிற சத்தம், அவர் அச்சனை வர சத்தம்னு நினச்சி உட்காந்துக்குவோம் நாம். ஆனால் அவர் சாமி யாரோ ஒரு ஞானி அங்கே இருந்தானா அவர் அவங்க 2 பேசிகிட்டு இருப்பாங்க, நமக்கு பேந்த முடிச்சுட்டு வர வேண்டியது தான். இது இன்றைக்கும் நடக்கும், மறந்துடாதீங்க. அந்த தகுதி நம்மகிட்ட இருக்கணும், அந்த அன்பு இருக்கும். இதுக்கு ஒன்றே ஒன்று அன்பு தான். அன்பு தவம் இல்லாமல் வாய்க்காது, அன்பு தான் தரும். ஆனால் அன்பு எப்போ சார் வரும்னு கேட்டால் தவம் செய்தால் தான் வரும். இதை மறந்துடக்கூடாது. எங்கே போனாலும் நமக்கு முட்டிக்கிட்டு நிற்கிற இடம் தவங்கிற இடத்த தான் நிற்போம். எனவே தவத்தை செய்யணும். அது எப்படி செய்வது? நல்ல மலர்கள் பறித்து கரங்களால் வழிபாடு செய்வது தவம். 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நினைப்பது தவம். அவனுடைய புகழை வாயார பேசுவது தவம். இதை எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவு தவம். பாயிண்ட் ஈட்டிக்கிட்டே போகலாம், குறிச்சிக்கிட்டே வருவார் சாமி. ஒரு நாளைக்கு அது முற்று பெறுகிற நிலை வரும்போது அடுத்த படிநிலை நம்மளை கொண்டாந்து செலுத்திடுவார். நீங்கள் இதை விட்டு போட்டு தவம் செய்கிறேன்னு வேறு ஏதாவது செய்தால் அது சிவம் பொறுப்பல்ல, பார்த்துக்கொள்ளு. அதனால் சொன்னார், அந்த சொல் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. ரொம்ப முக்கியம். பேணு தத்துவங்கள், தத்துவத்தை பேணுதல் வேண்டும். அது நீங்கள் விட்டுட்டு தானே போக சொன்னீங்க. ஆம், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். ஏன்? உடம்பின் உத்தமன் கோயில் கொண்டான் என்று எனக்குள்ள அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சதுனால இந்த உடம்பை நான் பாதுகாத்தேன். ஏன்? இந்த உடம்பை பாதுகாப்பது என் இறைவன் கோயில் கொண்டு இருக்கிறான் என்றதனால பாதுகாக்கிறேன். ஜிம்முக்கும் அதுக்கும் இதுக்கும் போய் உடம்பை நல்லா வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்? உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சால் ஜிம்முக்கு போகிறோம். அதெல்லாம் இல்லை. உடம்ப நல்லா புஷ்டியாக வச்சுக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அழகனாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் போகிறாங்க இல்லைங்களா? உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான், அவன் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், நாள்தோறும் குளிக்கணும், அவன் இருக்கிற இடம் இடிஞ்சு போகாமல் குட்டிச்சவராக இல்லாமல் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்காக உடம்புக்கு பவுடரு, செண்டு, வாசனை திரவியெல்லாம் போட்டு ஏன் சாமி உள்ளே இருக்கிறாருங்க அப்படி நினச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா அழகு. அதை விட்டு போட்டு உள்ளே இருக்கிற ஆளை தெரியல, வெளியில் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கிற பொருள் தெரியாமல் வெளியே மேக்கப் மட்டும் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. என் சாமி உள்ளே உட்கார்ந்து இருக்குது, எனவே அவர் இருக்கிற இடம் நல்லா இருக்கணுமா இல்லைங்களா? அவர் இருக்கிற பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுமா இல்லையா? அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தவம் ஆகிடும். அதை விட்டு போட்டு அவரை நினைக்காம நமக்காக நம்மளையே நினச்சி பண்ணுமுன்னா அது தவமாகாத அவமாயிடும். ஒரே எழுத்து தான் வித்தியாசம். இது தா, அது ஆ, அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளை நோக்கி செஞ்சால் அகரம் முன்னாடி வந்துடும், அவனை நினச்சி பண்ணால் தா முன்னாடி வந்து நின்றுடும். எது முன்னே நிற்கணும் நாம் தான் பார்க்கணும். பாருங்கள், எனவே அந்த பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. நான் ஒரு வரியை நம்ம படிச்சுட்டோம்ங்க, நம்ம ஏதோ பொருள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது எவ்வளோ பெரிய நீண்ட பெரிய திட்டம், எவ்வளவு பெரிய நடைமுறை செய்யப்படுகிற பயிற்சி என்பதை 9ஆம் நூற்பாவிலும் நிர்வாண தீக்கை வழங்குவது எப்படி என்கிற பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடும். நமக்கு வியந்து போய் நிடுவோம், மலைச்சு போயிடும். ஏன்? அந்த தீக்கையில் தாங்க செய்து வைத்த பாவ மூட்டைகள் அனைத்தும் எரிக்கப்படுகிறது. ஒரு பிறப்பில் பல கோடி பிறப்பில் ஈட்டிய பாவமும் புண்ணியமும் மறந்துடக்கூடாது. பாவம் மட்டும் எரிஞ்சு போக நினைக்காதீங்க, செஞ்ச புண்ணியம் எரிஞ்சு போயிடும். ஆனால் புண்ணியமும் போயிடுமா? ஆம். ஏன்? புண்ணியம் எரியாது நின்றுட்டா அதுக்கு ஒரு பிறப்பு எடுக்கணும் நீங்கள். எனவே இறைவன் நம்ம கணக்கை சுத்தமாக தொடச்சி விடுவது எப்பன்னு கேட்டால் நிர்வாண தீக்கையில் தான் அது நிகழும். அந்த நிகழ்ந்த மாற்றம் இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் இதை பற்றிய நூல்களில் படித்து பார்த்தீங்கன்னா தான் வியந்து போய் நிற்போம். ஒரு நபருக்கு 5 குடம் வைப்பாங்க. இந்த தீக்கை செய்யும்போது 5 குடம் வைக்கணும். உடம்புலையும் அந்த குண்டத்தில் கொண்டு சேர்த்தணும்.
மந்திரத்தால் தூய்மை செய்துக்கிட்டே வரணும். அதில் 36 கலைகள் சொல்லணும், அந்த 36 தத்துவம் சொல்லணும், 5 கலைகள் சொல்லணும். இது நிறைய நீண்ட ப்ராசஸ்ஸுங்க. நம்ம அறிவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொள்ள முடியாது. அவ்வளோ பெரிய நுட்பமான செயல்பாட்டு முறை தான் இப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஒரே அப்படி காலை தூக்கி வச்சுன்னு 36 படிக்கட்டு தலைத்து வைக்கல, ஒவ்வொரு படிக்கட்டாக தான் ஏறினார் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்தினுடைய சார்பும் அவர் கலண்டு போச்சு. அதனால் ஏன் இப்போ 6 நாள் தூங்காமல் இருந்தார், ஏன் 6 நாள் சாப்பிடாமல் இருந்தார்? உடம்பை பற்றிய பற்று கலண்டு போயிடுச்சு. எப்போ 5வது படிக்கட்டை கடக்கும்போதே 5 பூதம் போயிடுச்சு. அடுத்து 5வது வச்சார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் போயிடுச்சு. அடுத்து 5 வச்சார், எது அந்த தன்மாத்திரை 5க்கு அடுத்து இருக்கிற கண்மேந்திரி 5 தொடர்பு போச்சு. அடுத்து 5 படிக்கட்டு வச்சார், ஞானேந்திரியம் 5 கலண்டு போச்சு. மொத்தம் 20 படிக்கட்டுலேயே உடம்பை பற்றிய சிந்தனை பூரா கலண்டு போச்சு. அடுத்து 4 படிக்கட்டு வச்சார், மனம் போச்சு, புத்தி போச்சு, சித்தம் போச்சு, அகங்காரம் போச்சு. இப்படி ஒன்றொன்னா கலந்து விழுந்துருச்சு. எப்படி இந்த ராக்கெட்டு மேலே போக போக கீழ்ப்பகுதி கலண்டு விழுகும், அப்புறம் மேலே போன நடுப்பகுதி கலண்டுக்கும், அப்புறம் அந்த குறிப்பிட்ட இலக்கு போன பிறகு தான் மேல் பகுதி கலண்டு போகுங்க. இன்றைக்கும் தான் சயின்ஸ். நீங்கள் ராக்கெட்டு 3 கூறாக இருக்குது. மையப்பகுதி தான் சேட்டலைட் இருக்கும், மேல் கூம்பு மாதிரி இருக்கும். அந்த கூர்மையான பகுதி தான் வளிமண்டலத்தை கிழித்து கொண்டு போகிறதுக்கு. கீழே அந்த காற்றினுடைய வேகம் தள்ளி விடும் மேலே நோக்கி. எனவே கீழ்ப்பகுதி, மையப்பகுதி, உச்சிப்பகுதி, இது மேலே குறிப்பிட்ட இலக்கு போய் அடைந்த உடனே முதல்ல கலண்டு விடுவது பின்பகுதி. இதுதான் ஆன்ம தத்துவம் 24 கலண்டு விடும். அடுத்தது நடுவில் இருக்கிற பகுதி சிவதத்துவம், அதாவது வித்யா தத்துவம் 7 கலந்து விழுந்துடும். அடுத்தது சிவதத்துவம் இருக்குது பாருங்க, அந்த 5 கலந்துடும். இப்போ என்னாச்சு, சேட்டலைட் மட்டும் தனியாக நிற்கும். அதுதான் ஆன்மா. எங்கே இருக்குது? சிவலோகத்துக்கு போயாச்சு. இங்கேருந்து விட்டால் ராக்கெட் எங்கே போயிடுச்சு? சிவலோகத்துக்கு போயிடுச்சு. அங்கே போய் என்ன பண்ணிருக்கோம்? சிவபெருமானை பார்த்து சுற்றி வந்துட்டு. இன்னைக்கு சயின்ஸ் சொல்வதை 1000 ஆண்டுக்கு முன்னாடி மெய்ஞானிகள் சொல்லிட்டாங்க. அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த உசுறு மேலே போச்சுன்னா எப்படியா போகும், என்னென்ன தத்துவம் இருக்குது, எது எங்கே கலந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. எனவே இது மெய்ஞானத்தின்பாற்பட்ட ஒரு தொடருங்க. நான் சொல்லியிருக்கிற பொருள் ரொம்ப 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 கீழே சொல்லியிருக்கிறேன், மேலையெல்லாம் சொல்லலை. இதுக்கு இன்னும் ஆழம் வேணும்னா நூல் தனியாக எடுத்து தனியாக படிக்கணும். அப்போ தான் இதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஒருவாறு விளங்குற மாதிரி நினச்சிட்டு நாம் பார்த்துக்கு இதை சொல்லி முடிச்சிருக்கிறோம், அவ்வளோதான். எனவே பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி 36வது படிக்கட்டில் காலை வச்சு கடந்தாச்சு. இப்போ எங்கே போகிறாருன்னாரு, சிவத்தை பார்க்க போகிறார். இப்போ தான் குடுமித்தேவர் தெரிய போகிறார். இனிமேல் தான் அதுக்கு என்ன வரி போட்டார் பாருங்க, ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல. ஆணை எங்கேயோ படித்த மாதிரி இருக்குதே, இந்த ஆணை எங்கே படிச்சிருப்போம்? அப்படியே கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்பால் இருக்குது. 2ஆம் நூற்பா என்ன படித்தோம்? அவையே தானேயாய் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமர நிற்குமன்றே. அல்ல அவையே தானேயாய் அப்படிங்களா? அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையும் நீக்கமர நிற்குமன்றே. சிவஞான போதம் 2ஆம் நூற்பா 4 கூற பிரித்தோம். அதில் முதற் கூறு இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்றலை பற்றி படித்தோம். 2வது கூறு இறைவன் ஆணை வழி இருவினைகள் வரும்னு படித்தோம். 3வது உயிர்கள் அச்சு மாறி பிறக்கும்னு படித்தோம். 4வது கூறு இறைவனுக்கும் சக்திக்கும் இருக்கிற பந்தத்தை படித்தோம். எங்கள் சிவஞான போத வகுப்பில் 2ஆம் நூற்பா படிக்கும்போது படித்தோம். ஞாபகம் இருந்ததுன்னா மகிழ்ச்சி, இல்லைன்னா சிறப்பு, மகிழ்ச்சி தான். அதுக்கு மகிழ்ச்சி தான், நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னா சிவஞான போதத்தில் 2ஆம் நூற்பால் 4வது அதிகரணம் ஆணையை அப்படிங்கிற சொல்ல அங்கே ஆணையின் நீக்கமர நிற்குமன்றே. அங்கே ஆணை என்பது சிற்சக்தி, சிவத்துக்கும் இருக்கிற பந்தம். அது மாதிரி அது பிரிப்பின்றி இருக்கிற பந்தம்.
அது மாதிரி சக்தி சிவத்தை அணைவது போல அணைகிறாராம். ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல. யாரு? ஐயர். ஏங்க அவர் வேடர் இல்லையா? இல்லைங்க. ஏன்? இந்த உடம்புக்கான பற்றை எப்போ விட்டாரோ, 36 தத்துவ கூறுகளை எப்பொழுது கடந்தாரோ அப்பவே அவர் ஐயர் ஆயிட்டார். லோயர்லாம் இல்லை, ஐயர் ஆயிட்டார். என்ன சொல்லுல எவ்வளவு நயம் இருக்குது நீங்கள் சிந்திக்கணும். நான் தான் முன்னே சொல்லிட்டேன், இந்த பாட்டில் இருக்கிற செய்தியை நம்ம அறிவுக்களை வச்சோம்னா நம்மளால் தாங்கி கொள்ள இயலாம். நம்மளால் ஒரு 10 கிலோ தூக்க முடியும், மிஞ்சி ஒரு 50 கிலோ தூக்கலாம். 100 கிலோ தூக்க முடியுமா? ஐயோ ஆளை விடுங்கப்பா, நம்மளால் தூக்க முடியாது. ஏன்? அது நம்ம கெப்பாசிட்டி இல்லை. அது மாதிரி தாங்க இந்த பாட்டில் சொல்லப்பட்ட சரக்கு 100 கிலோவா 200 கிலோவா 1000 கிலோவா தெரியல. நம்ம அறிவில் வச்சா ஐயோ கடவுளே ஆளை விடுங்கப்பா, நம்ம அறிவில் ஏற்க முடியல. அது ஏதோ நடந்திருக்குது, சேக்கடார் நெஞ்சு தவிக்குது. எப்படியாவது படிக்கிறவங்களுக்கு இதை சொல்லி வச்சிடணும். இப்படி சொல்லாமல் விட்டுட்டா இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ற பூரா அவரை தான் துணைக்கி வச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இவ்வளவு சொல்லியுமே அவரை தான் வம்புக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், இத்தனை வகையான ப்ராசஸ் நடந்திருக்குதுங்கிறத அப்படியே ஒவ்வொரு பகுதியாக தொட்டு 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 காட்டிட்டு வர்றார். வெறும் போனார், பார்த்தாரு, கட்டி பிடிச்சிக்கிட்டாரா? இல்லை, இத்தனையும் நிகழ்ந்த எப்படிங்க இவரு கூடவே இன்னொருத்தன் போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு இது நடக்கலை, அவன் பாட்டுக்கு ஓடுறான், மேலே ஏறுறான், குடுமி தேவரை அவங்க ஒரு சொன்னார், தலைவர் சொன்னார், அவன் ஏறிட்டு இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே நிகழவில்லை. ஆனால் இவர் இப்போத்தான் முத பார்க்குறார். இந்த மலைக்கே முத அவன் ஏற்கனவே வந்தவனுக்கு நிகழாத மாற்றம் இவருக்கு கூட நடக்குதுங்க. எப்படி சார் நடக்குது அப்படின்னு கேட்டால், ஆம், அதுதான் தவம். அந்த வரி மட்டும் மறந்துடவே. கண்ணப்பர் நாயனார் புராணம் சொன்னால் ஒரு வரி நெஞ்சுக்குள்ளே நிற்கணும். முன்புசை தவத்தின் ஈட்டம் நெஞ்சில் எழுதி வச்சுக்கணும். கண்ணப்பர் இசிக்கொட்டு முன்புசை தவத்தின் ஈட்டம். தவம் இல்லாமல் கண்ணப்பர் இல்லை. அதுதான் அவரை கொண்டாந்து அந்த இடத்துல கொண்டாந்து அழகுபடுத்தி வைத்திருக்க. ஆனால் சொன்னார், ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர். அப்போ ஐயர்னா யாரு? யாரெல்லாம் மேன்மைக்குரிய அன்பை பெற்றிருக்கிறார்களோ அவரெல்லாம் ஐயர். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? பிறப்புக்குரியவர்கள்லாம் ஐயர் ஆயிட்டோம். பிறப்பின் சார்பில் போயிடுச்சு. ஆனால் இது ஒழுக்கத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பெயர், காரண பெயர். இன்னைக்கு அது இடுகுறி பெயராக போச்சு. யாரு? அந்த மரபில் பிறந்த ஐயர். அப்படி ஆயிடுச்சு. அப்படி இல்லை, ஒழுக்கத்தில் விளங்கினால் அந்த பெயர் உங்களுக்கு பொருந்தும். நீங்களும் ஐயர் ஆகலாம். எப்போ? சிவத்தின் மீது அன்பு உங்களுக்கு பிறக்குமானால் நீங்களும் ஐயர் தான். அந்த அன்பு வல்லனா மேலிருந்து மேலல்லர். திருக்குறள், மேலிருந்து மேலல்லர். நீங்கள் அந்தனர் மரபில் பிறந்திருக்கலாம், ஆனால் அந்த அந்தனருக்குரிய ஒழுக்கம் இல்லைன்னா நீ மேலிருந்து மேலல்லர். இப்படி நம்முடைய நூல் அப்படியே ஆங்காங்கு அதுக்குரியதை கொடுத்து கொண்டே போகுதுங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வேடம் ஏதோ ஒரு காரணம் பற்றி அந்த பெருமான் இவரை அந்தனர் குலத்தில் பிறக்க வைக்காமல் வேடர் குலத்தில் பிறக்க வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நமக்கு தெரியல. உண்மையிலே அவருடைய தவத்தின் ஈட்டத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? சீர்காழியில் அந்தனர் குலத்தில் ஞானசம்பந்தர் பிறந்த மாதிரி நல்ல ஒழுக்கமுடைய ஒரு நல்ல அந்தனர் குலம் பிறந்து இந்த வேள்வி, இந்த வழிபாடு இப்படியெல்லாம் வந்திருக்கணும். அவர் அது எங்கோ ஒரு தவத்தில் அவருக்கு தான் தெரியும். அவரை எங்கே வச்சு எங்கே காட்டணும். இது நம்ம அறிவுக்கு எட்டக்கூடியதல்லங்க. எனவே அது நம்ம அப்படி ஏதாவது உள்ளே போனால் கண்டம் டாப் த கோர்ட் அப்படின்ற சார், டே உன் சட்டத்தை மீறி இங்கெங்கடா நுழையிற, நீ என்ன நடந்து ஒழுங்காக பார்த்துட்டு வா, அவ்வளோதான். நாம் போய் ஏன் இவர் அங்கே இல்லை, அவர் ஏன் இங்கே இல்லைன்னா நாம் ஆராய்ச்சி பண்ண இயலாது, நம்ம அறிவு பத்தாது. எனவே ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீ நிலை மலையை ஏறி பார்க்க போகிற நேர்பட. அப்போ எப்படி இருந்திருப்பாருங்க குடுமி தேவர்?
மலை மேலே அந்த உச்சியில் அப்படியே அவர் மட்டும்தான் இருந்திருப்பார். ஒரு மேற்கூரை கூட இல்லாமல் தான் இருந்திருப்பார் அவர். அவருக்கு அங்கேயாவது கோயில் கட்டியாக வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி இருந்திருப்பார்? ஒன்றும் மரத்தின் கீழே இருந்திருக்கலாம், அந்த ஒரு மரம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். உச்சியில் இருக்கிறார், அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சது. இப்படியே இப்போ அவர் பார்க்க போகிறார். இப்படியே இப்போ உச்சி இருக்குது, இப்படி ஏறிட்டே வந்தாச்சு. இப்போ ஒரு அடி எடுத்து வச்சா குடுமித்தேவரை பார்த்துடலாம். அந்த இடம் வரைக்கும் வந்துட்டாருங்க. இப்போ சேக்கிரா சொல்கிறார் பாருங்க,